Good evening, students. So, chemical kinetics நடந்த டெஸ்ட் 26 ஓட ஆன்சர் கீ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? So, பேசிக்கான क्वेश्चंस தான் பார்க்கலாம். So, for a given reaction, அதாவது half life period T1/2 equal to 1/Ka, ஏங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா the order of the reaction is. So, இந்த ஈக்குவேஷனோட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஷார்ட்கட் எந்த இதை ரிலேஷன்ஷிப் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா T1/2 இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம் அதோடது 1/K இன்டூ A⁻n-1 அந்த ஃபார்மெட்ல தான் நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கிற கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனையும் நம்ம இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏவோட பவர்ல பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஏவோட பவர் 1 இருக்கு. ஸோ அப்போ மீதி எல்லாம் நம்ம கேன்சல் பண்ணிட்டு என்ன எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தோம்னா n-1, அதாவது ஏவோட பவர்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். ஏ பவர் ஏன்னா மீதி எல்லாம் சிமிலரா தான் இருக்கு. A⁻1. ஸோ அப்போ பேஸ் 2 ஈக்குவல் அப்படின்னா பவர் 2 ஈக்குவல். ஸோ n-1 ஈக்குவல் டு 1. அப்போ n ஈக்குவல் டு 1 + 1. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 2. ஸோ அப்போ எத்தனை ஆர்டர் ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஆர்டர் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆன்சர் 2. பாருங்க the unit of rate constant for the zeroth order reaction is. So zeroth order reaction zero order reaction ஓட rate constant ஓட யூனிட் தான் கேக்குறாங்க. சரிங்களா? So rate equal to K into A⁻0 அந்த ஃபார்முலா தான் zeroth ஆர்டர்ங்கிறது. அப்ப இதோட எஃபெக்டே வந்து நல்லிஃபை ஆயிடும். சரிங்களா? அப்ப வெறும் K ஓட யூனிட் என்னவோ அதுதான் ரேட்டுக்கும் வரும். சரிங்களா? ஸோ அப்ப ரேட்டோட ஆன்சர் என்ன யூனிட் என்னன்னு பார்த்தோம்னா மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். சரிங்களா? அதுதான் அப்போ கேக்கு அதே வேல்யூ தான் யூனிட் தான் வரும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பி ஆப்ஷன்ல கரெக்டா இருக்கு. ஸோ பி ஆன்சர் கரெக்ட். பாருங்க ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் 2H2O2, அதாவது ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து உங்களுக்கு டீகம்போஸ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் தான் காட்டிருக்காங்க. இதோட ரியாக்ஷனை பாருங்க இங்க ரேட் லெவல் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா R = K × H2O2 அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு தெரியும் ரேட் லால எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரியாக்டன்டோட பவர்ல எக்ஸ்போனன்ஸா என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இங்க நம்மளுக்கு எந்த வேல்யூமே கொடுக்கல. எந்த வேல்யூம் கொடுக்கல அப்படின்னா என்ன இருக்குதா அர்த்தம் அப்படின்னா 1 இருக்குதா அர்த்தம். ஸோ அப்போ 1 அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆன்சர். பாருங்க the rate law for the certain reaction is given below. ரேட்லால ஒரு ரியாக்ஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோட ஆர்டர். சரிங்களா? என்ன கண்டுபிடிச்சு சொல்லிருக்காங்க பாருங்க the order of the reaction is. சோ நம்மளுக்கு தெரியும் ரேட்லால எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் அந்த ரியாக்டன்ஸோட எக்ஸ்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா. சோ இந்த இடத்துல கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறதுல பாருங்க எத்தனை எக்ஸ்போனன்ட்ஸ் இருக்கு. ஏக்கு எக்ஸும் பிக்கு 1/y சிக்கு பார்த்தோம்னா x/y அப்படி பார்த்தோம்னா சோ n ஈக்குவல் டு எப்படி எடுத்துக்கணும்னா x + 1/y + x/y. சரிங்களா? இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்குது. எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ டி ஆப்ஷன் நம்மளுக்கு கரெக்டா இருக்கு. அடுத்து பாருங்க when initial concentration of the reactant is doubled its half life period is not affected. சரிங்களா? அதாவது ஆரம்ப செறிவு. சரிங்களா? இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 மடங்கு ஆக்குறாங்க. அதான் டபுள்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை டபுள் பண்ணும்போது ஹாஃப் லைஃப் பீரியட் அது அரை ஆயுட்காலம் உங்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் அடையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா ஆர்டர் என்ன, அந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா T1/2 = 0.693 / K. சரிங்களா? சோ இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த ஆர்டர்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு இருக்கு. இதுல ஃபார்முலா பாருங்க கான்சென்ட்ரேஷனோட எஃபெக்டே எதுவுமே இல்ல. சோ அப்ப நம்மளுக்கு தேவையானது எந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பாருங்க the term rate of the reaction and the rate of the appearance or disappearance of the reactant or product. அதாவது நம்ம ஒரு ரியாக்ஷனோட ரேட்டுங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா appearance of a ப்ராடக்டா சொல்லலாம், disappearance of a reactants சொல்லலாம். சரிங்களா? அதான் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ appearance or disappearance வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எவ்வளவு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகுது, அதே மாதிரி எவ்வளவு ரியாக்டன்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்அப்பியர் ஆகுது அப்படிங்கறத நம்ம ரேட் ஆஃப் த ரியாக்ஷனா சொல்லலாம். சரிங்களா? அதை வச்சு நம்ம கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் நம்ம தேடி பார்க்கணும். சரிங்களா? மே ஆர் மே நாட் have same value depending upon the stoichiometric coefficient of the reactant in the balanced equation. சரிங்களா? சோ நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு எடுத்துக்கிற ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு எல்லா ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸும் அதாவது
வேதிவினை கூறுகள் எல்லாமே சமமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற வினை வேகமும் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். அப்படி இல்லாதப்ப அதை ரெசிப்ரோக்கலா அந்த தலைகீழா மாத்தி பயன்படுத்தக்கூடிய சமன்பாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா? அதனால தான் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மே ஆர் மே நாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட் தான். ஸோ நம்ம கீழே இருக்கிறத டிஸ்கஸ் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா ரெப்ரசன்ட் அண்ட் ஒன் அண்ட் த சேம் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எதை மீன் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெளிவாக சொல்லலை. அது இல்லாமல் அப்படி இப்போ மீன் பண்ணாலும் நம்மளுக்கு மாஸ் அப்படிங்கிற மாஸ் அல்லது டென்சிட்டி அல்லது இந்த மொலாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல முடியும். டைம்ங்கிற குவான்டிட்டி இன்னொரு குவான்டிட்டி நம்மளுக்கு வருது. சரிங்களா? ஸோ அப்போ அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை தெளிவாக. ஸோ அப்போ அந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். டிஃபர் பை அ கான்ஸ்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மாறிலி மதிப்பை வச்சு தான் மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கிடையாது. ஆர் பாசிட்டிவ் பேராமீட்டர் அண்ட் ஹேவ் சேம் வேல்யூ. சரிங்களா? ஸோ பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், அதே மாதிரி ஒரே மதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஆப்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தோட ரேட்டும் ஈக்குவலா இருக்கும். ஒருவேளை டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கலா மாத்தின ஈக்குவேஷனுக்கு அது ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் கரெக்டா இருக்கிறது பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் நம்மளுக்கு சரியா இருக்குது. சரிங்களா? பாருங்க, அடுத்தது பாருங்க, யூனிட் ஆஃப் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டி. சரிங்களா? ஒரு செகண்ட் ஆர்டர் அல்லது தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம நார்மலாக எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கே அப்படிங்கிற ரொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம். கே ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை, அதாவது ரேட்னா வேகம், வினை வேகம், டிவைடட் பை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பவர்ல என்ன யூஸ் பண்ணிக்கும் அப்படின்னா என் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா அது ஆர்டரை குறிக்கக்கூடியது, அதை என்ன வகை வினை அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடியது. ஸோ நார்மலா நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரேட் அப்படிங்கிறது நம்ம எப்படி சொல்லலாம், மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட் அப்படி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா மொலாரிட்டியில சொல்லும் போது இங்கே கொஸ்டின்ல கொடுத்துருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டின்னு கொடுத்துருக்கனால மொலாரிட்டி பெர் செகண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா செகண்ட் ஆர்டருக்கு செக் பண்ணலாம். செகண்ட் ஆர்டர் அப்படின்னா என் ஈக்குவல் டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா 2 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்போ கான்சென்ட்ரேஷனை நம்ம மொலாரிட்டில தான் சொல்ல முடியும், ரியாக்டரோட கான்சென்ட்ரேஷனை. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா எம் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா எண்ணுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணோம் 2 யூஸ் பண்ணோம். அப்போ இந்த 2 இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா பெர் மொலாரிட்டி பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா இந்த மீட்டர் எம் வந்து மேலே போச்சுன்னா மைனஸ் ஒன்னா மாறிடும். ஸோ அப்போ செகண்ட் ஆர்டருக்கு மைனஸ் எம் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன்னு கிடைக்கும். அதே தேர்ட் ஆர்டருக்கு நம்ம என் ஈக்குவல் டு 3 அப்படின்னு யூஸ் பண்ணும் போது இப்படி வரும், அதாவது எம் எஸ் மைனஸ் ஒன் டிவைட் பை எம் கியூ அப்படின்னு கிடைக்கும். ஒரு எம்மும் இந்த கியூபும் என்ன கேன்சல் ஆகி 2 மாறிடும். அப்போ எப்படி மாறும் அப்படின்னா எம் மைனஸ் 2, அதாவது மொலாரிட்டி மைனஸ் 2 எஸ் மைனஸ் 1. சரிங்களா? அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனும் இருக்கக்கூடிய ஆன்சர் எதுன்னு நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ எம் மைனஸ் ஒன் எஸ் மைனஸ் ஒன் எம் மைனஸ் 2 எஸ் மைனஸ் 1. ஸோ சி ஆப்ஷன் நம்மளுக்கு சரியா இருக்கு. ஸோ ரெக்வயர்ட் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா சி ஆப்ஷன். அடுத்து பார்த்தோம்னா ஃபார் த ரியாக்ஷன் NO2 plus CO gives NO plus CO2 the correct expression for the rate of the reaction. அதாவது rate of the reaction rate expression வச்சு நம்ம எது இதுல கரெக்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நம்மளுக்கு ரியாக்டன்ட் வந்து பார்த்தோம்னா 2 ரியாக்டன்ட் இருக்கு. அதே மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இருக்கு. அப்போ ப்ராடக்ட் ரியாக்டன்ட் பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா முன்னாடி மைனஸ் இருக்கணும், ப்ராடக்ட் பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தோம்னா பிளஸ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் பாருங்க, ஸ்டாய்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 1. ஸோ அப்போ ஈக்குவலா தான் இருக்கு. முன்னாடி அப்போ எந்த ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவும் வராது. சரிங்களா? அப்போ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கிறது எங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த கிவன் ஈக்குவேஷன் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ரியாக்டன்ட் பேஸ் பண்ணி சொல்லுவது NO2 டிவைடட் பை dt ஈக்குவல் டு மைனஸ் dCO டிவைடட் பை dt ஈக்குவல் டு plus differentiation of NO divided by dt equal to differentiation of CO2 divided by dt. சரிங்களா? ஸோ இந்த 4 ஆன்சருமே நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் தான். இந்த 4 ஆன்சரும் இருக்கிற ஆப்ஷன் எது, 4ல எது கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாலும் அது சரி. ஸோ அப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க CO2 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராடக்ட், அப்போ முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா மைனஸ் வரக்கூடாது. அதே மாதிரி இங்கே கீழே இருக்கிறதும் பாருங்க CO2 மைனஸ் CO2 தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஆன்சரும் நம்மளுக்கு சரியில்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்லேயும் பாருங்க மைனஸ் NO2 இருக்குது COவும் இருக்கு. ஸோ அப்போ ஒன்று தான் வரணும், அதுவும் தப்பு. அப்போ சரியான ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஏ ஆப்ஷன் தான், மைனஸ் NO2 டிவைடட் பை dt. ஸோ இதை கரெக்டாக அவங்க ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி நம்மளுக்கு கொடுத்து கேட்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, the plot of log T1/2 versus log CO சரிங்களா is given below. சரிங்களா? அதாவது
இது வந்து அந்த இனிஷியல் கான்சென்ட்ரேஷனையும் T1/2 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் இது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் நம்மளுக்கு எந்த இது கிடைக்கும் T1/2 பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் பொறுத்தவரையிலும் அதோட T1/2 ஃபார்முலா வச்சே பார்க்கலாம். T1/2 ஈக்குவல் டு 0.693 டிவைட் பை கே. சரிங்களா, அதாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து உங்களுக்கு T1/2 அதாவது முதல் வகை வினையோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட அரை காலம்ங்கிறது இருக்காது. ஸோ அப்போ இண்டிபெண்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு வேரியேஷன் இல்லாம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் கொடுக்கும், ஒரு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி இங்க உங்களுக்கு ஒரு ஹிண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எது மாறாதோ நீங்க ஒரு கிராஃப்ல பொறுத்தவரைக்கும் எந்த ப்ராப்பர்ட்டி மாறாதோ அதுக்கு செங்குத்தா ஒரு கோடு வரும். சரிங்களா, ஒரு நேர் கோடு கிடைச்சிருக்கும். அப்போ பார்த்தோம்னா இங்க T1/2க்கு நேரா செங்குத்தா பாருங்க ஒரு லைன் வந்திருக்கு. அதுதான் கிராஃபா ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அப்போ T1/2க்கு பெர்பெண்டிகுலரா இருக்க லைன் இந்த லைன் தான். சரிங்களா, அப்போ அது மாதிரி மாறாம இருக்கிறது T1/2 எதுல வந்து உங்களுக்கு மாறாது, கான்சென்ட்ரேஷனை பொறுத்து மாறாது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர். சரிங்களா, அதே மாதிரி ஃபார்முலா. சரிங்களா, ஃபார்முலா பொறுத்தவரையிலும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாருங்க, ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு. சரிங்களா, ஆர்டர் ஒன். சரிங்களா, அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஃபார்முலாவையும் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா, சோ இது T1/2க்கு இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த 0.693 நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தோம்னா 2.303 by k into log of 2 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 2 ஓட வேல்யூ தான் வந்து பார்த்தோம்னா 0.3, 3 கூட 0.303 மல்டிப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு 0.693ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் உங்களுக்கு இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க T1/2 ஈக்குவல் டு 1/ka. இப்போதான் நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா பார்த்தோம். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு செகண்ட் ஆர்டருக்கு தான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏன்னா T1/2 ஈக்குவல் டு 1/k இன்டு a பவர் n மைனஸ் 1 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நீங்க இதை கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு ஜெனரல் ஈக்குவேஷன் T1/2 ஈக்குவல் டு 1 இங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் பாதி பார்த்தோம்னா KA. அப்ப ஏக்கு பவர் 1 இருக்கு. சரிங்களா, 1 அப்ப n-1 ஈக்குவலா இருக்கணும். n-1 ஈக்குவல் டு 1 அப்படின்னா சோ -1 ஆன்சர் போச்சுன்னா 1 + 1 n ஈக்குவல் டு 2. அப்ப செகண்ட் ஆர்டரோட T1/2 ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் தப்பு, இதை எலிமினேட் பண்ணும். சோ அப்ப ஆன்சர் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா, மீதி ரெண்டு ஆப்ஷனும் நம்மளுக்கு தப்பு. லாஸ்ட் क्वेश्चन பாருங்க இந்த டெஸ்ட்ல. இந்த அர்ஹீனியஸ் பிளாட் இன்டர்செப்ட் இஸ் ஈக்குவல் டு, இன்டர்செப்ட் அப்படின்னா வெட்டு துண்டு. சரிங்களா, சோ இந்த இன்டர்செப்ட் நம்ம எப்படி பார்க்கலாம் பார்த்தோம்னா கீழே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வச்சு நம்ம பார்க்கும்போது இது எதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க வச்சு பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் தெரியும் நம்மளுக்கு, k ஈக்குவல் டு a இன்டு e பவர் மைனஸ் EA பை RT. இதுக்கு லாக் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ஒரு கிராஃப் பிளாட் கிடைக்கும். சரிங்களா, ln of k ஈக்குவல் டு ln of a மைனஸ் EA பை RT அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா, இது y அப்படின்னா இது C இன்டர்செப்ட். சரிங்களா, இது mx. அப்பளுக்கு சிங்கிறதா இன்டர்செப்ட். சரிங்களா, அதுதான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா, இன்டர்செப்ட் அப்படிங்கும் போது எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 0வா இருக்கும் போது y ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு பார்த்தோம்னா இன்டர்செப்ட். சரிங்களா, அல்லது இனிஷியல் ஆரம்பத்துல வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ln of k 1/t. சரிங்களா, ரெண்டுக்கு நடுவில் கிடைக்கக்கூடிய இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த வேல்யூ. சரிங்களா, இந்த வேல்யூ y ஆக்சிஸ்ல கிடைக்கிற வேல்யூ தான் ln of a. சரிங்களா, சோ நம்மளுக்கு கேட்டுக்கு இன்டர்செப்ட். சோ அப்படி பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்மளுக்கு இன்டர்செப்டா கிடைக்கும். சோ இப்போ ஆன்சர் பார்த்தோம்னா ln of a. சோ ஆன்சர் பார்த்தோம்னா பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் 27ஓட ஆன்சர் கீயை டிஸ்கஸ் பண்ணலாம்.